ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஷானா பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு உங்களுக்காக 2 உண்மையான தரமான சம்பவத்தோட வந்திருக்கேன். அண்ட் இந்த 2 உண்மை சம்பவத்தை பற்றி ஒன்லைன் ஸ்டோரின்னு எதுவுமே வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி தமிழ்ல ஒரு சில விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அந்த ஒன்லைன் ஸ்டோரியே போதும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை எனக்கு வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்க, அதை நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் உதயகுமார். இவர் தென்காசியை சேர்ந்தவர். அண்ட் இந்த சம்பவம் உதயகுமார் இவருக்கு மட்டும் நடக்கல, இவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சேர்ந்து தான் நடந்திருக்கு. அதுவும் இவங்க நைட் ஷோ படத்துக்கும் போயிருக்காங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தேவையில்லாத ஒரு வேலையை ரிட்டர்ன் வர வழியில் பண்ணுறாங்க. அதனாலே இந்த டீமில் இருக்கிற ஒரு சில பேரை உயிர் பலி வாங்குறதுக்காக ஒரு கொடூரமான விஷயம் இவங்களையும் பின்தொடர்ந்து வந்திருக்கு. அப்படி உதயா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண உதயா, இவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இவங்க ஏரியாவை சேர்ந்தவங்க தான். அதுல ஒரு சில பேர் ஒரு 5-6 பேர் சேர்ந்து நீ நைட் ஷோ படத்துக்கு போகலான்னு சொன்ன உடனே அந்த டீம்ல இருக்கிற ஒரு சில பேர் சரிடா நீ கண்டிப்பா படத்துக்கு போகலாம் அப்படின்னு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. இப்படி அந்த படத்துக்கு போக வேண்டிய அந்த டைமும் வருது. அந்த டைம் வந்ததுக்கு அப்புறம் சரி படத்துக்கு போறோம், நம்ம ஏரியால இருந்து தியேட்டர் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தள்ளி இருந்துட்டு இருக்கு. இப்போ நாம நடந்து போக போறோமா, பைக்ல போக போறோமா, இல்ல எதில் போறோம் அப்படின்னு இந்த டீம்ல இருக்கிறவங்க டிஸ்கஸ் பண்ண. அப்போ உதயகுமார் இவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவங்க அப்ப பார்த்தீங்கன்னா அடகு கடை மாதிரி வச்சிருக்காரு. அதாவது இந்த பைக்கு காரு ஒரு சில பேர் அர்ஜென்ட்டுக்காக இந்த ஆடு மாடு எல்லாத்தையுமே அடகு வச்சுட்டு அவர்கிட்டயும் காசு வாங்கிட்டு அந்த வாங்கின பணத்தை கொடுத்துட்டு இவங்க அடகு வச்ச அந்த ஒரு விஷயம் ஆடா இருக்கலாம் பைக்கா இருக்கலாம் இதை மீட்டுட்டும் போவாங்க. அண்ட் அந்த சமயம் அவங்க அப்பா கண்ட்ரோல்ல பைக் இருக்கு, காரும் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த டீம்ல இருந்து ஒரு 5 பேர் படத்துக்கும் போறாங்க. சரி 5 பேர் படத்துக்கு போறோம், எந்த வண்டியில போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஒரே வண்டியில போயிடலாம், இங்க கார் இருக்குல்ல இந்த கார் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு அந்த நண்பர் அவங்க அப்பா கிட்ட பர்மிஷனும் கேட்க சரிப்பா பத்திரமா போயிட்டு வந்துருங்க அப்படின்னு அவரும் கார் கொடுத்து அனுப்புறாங்க. அண்ட் இங்க இருந்து இந்த நைட் டைம்ல இந்த 5 பேருமே இந்த கார் எடுத்துட்டு படத்துக்கும் போறாங்க. இப்படி படம்லாம் பார்த்து முடிக்கிறாங்க. படம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரிடா கிளம்பலாம் அப்படின்னு அந்த தியேட்டர் இருக்கிற அந்த ஏரியாவை விட்டு இவங்க ஏரியாவுக்கு வரலாம் அப்படின்னு வராங்க. பட் வர வழியில தான் ஒரு சில ஆர்வ கோளாறான இல்ல கிறுக்குத்தனமான விஷயத்த இங்க இருக்கிற நண்பர்கள் ட்ரை பண்ணவும் போறாங்க. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த தியேட்டர்ல இருந்து கார்லயும் கிளம்புறாங்க. அப்படி கிளம்புற வழியில ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. அது என்னன்னா தூரத்துல போலீஸ் செக்கிங் நின்று இருக்காங்க. ஐயோ காரில் டாக்குமெண்ட்டுன்னு எதுவுமே இல்லையே, எல்லாமே அப்பா பீரோவில் வச்சிருக்காரு. நம்ம தேட்டருக்கு போகிற அவசரத்தில் வெறும் காரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த நைட் டைமில் நாம் போலீஸ்கிட்ட மாட்டினா கண்டிப்பாக இது திருட்டு வண்டி அப்படின்னு நம்மளை பிடிச்சி வச்சுருவாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த டீமில் இருக்கிற ஒருத்தர் டேய் போலீஸ் அங்கே தானே இருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் கட் ஆகுது பாரு, அது வழியாக போயிடலாம். பட் அந்த ரோடு ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லும்போது என்னடா ஒரு மாதிரி பேய் எதனா வந்துருமா அப்படின்னு கேட்க, அட அதெல்லாம் இல்லைடா, அந்த ரோடு வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும், அந்த ரோட்டில் காரை எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே டேய் போலீஸ் இருக்கிற இடத்துக்கு போகாது, முன்னாடியே ஷார்ட் கட்டு அந்த லெஃப்ட் கட் ஆகுதுல அந்த காட்டு வழி பாதை அது வழியாக போயிடலாம் அப்படின்னு இவங்க எல்லாருமே அப்படியே சைலண்டாக போகிறாங்க. அந்த போலீஸ் செக்கிங் கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த லெஃப்ட்டும் கட் ஆக இவங்களும் அந்த லெஃப்ட்டில் கட் பண்ணி உள்ளேயும் போகிறாங்க. பட் இவங்க நினைச்சதை விட அந்த ரோடு ரொம்பவே மோசமாக இருந்துட்டு இருக்கு. அந்த கார் எடுத்துட்டு அந்த ரோட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ள இவங்க எப்பா இறங்கி நடந்தே போயிடலாம்ப்பா அப்படின்னு அந்த அளவுக்கு காண்டும் ஆயிருக்காங்க. ரோடு அந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கு. இப்படி அந்த ரோட்டில் கஷ்டப்பட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த ரோடு கொஞ்சம் நார்மலாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் அங்கே இந்த தெருவிளக்கு ஸ்ட்ரீட் லைட்லாம் இருந்துட்டு இருக்கு. பட் அந்த நைட் டைமில் அந்த ஸ்ட்ரீட் லைட்டை பார்க்குறதுக்கு ஒரு வித பயமாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அதில் ஒரு லைட் எரியுது, ஒரு லைட் எரியல, அண்ட் இன்னொரு லைட்டு பார்த்தீங்கன்னா பிளிங்காய் எரியுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதுவும் நைட் டைமில் இந்த மாதிரி லைட்டு ஆஃப் ஆகி எரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற டீமில் இந்த பசங்க யாருக்குமே சுத்தமாக பயம் அப்படின்னு இல்லை. அந்த கொஞ்சம் நார்மலாக ரோடு வந்ததுக்கப்புறம் வண்டியை அப்படியே ஓரமாக நிறுத்துறாங்க. ஏன்னா பாத்ரூம் போகணும் அப்படின்னு. இப்படியே கார்லேருந்து ஒருத்தராக வெளியில் இறங்கி அந்த ரோட்டில் இருந்து ஒரு 2-3 அடி பள்ளம் கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது. அங்கே போயிட்டு தான் பாத்ரூம் போக வேண்டியிருக்கு. இப்படி எல்லாருமே இறங்குறாங்க. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய தென்னை மரம் அண்டு மாங்காய் மரம் அப்படின்ற மாதிரி நிறைய மரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த இடம் ரொம்பவே காலியாக சமதளமாக இருந்துட்டு இருக்கு. அப்படி அந்த சமமாக இருக்கிற அந்த இடத்த அப்படியே பார்த்துட்டு அப்படி சைடில் திரும்புறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. இந்த வீட்டை பார்த்த உடனே இவங்களுக்கு பயம்லாம் இல்லை. டேய்
எவனோ ஒரு லூசு பையன் இந்த மாதிரி காலியான இடத்துல இந்த வீடு மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு, இங்கெல்லாம் எப்படிடா வந்து வாழுறாங்க அப்படின்ற லெவலுக்கு இவங்களும் பேசிட்டு இருக்க. அப்போ உதயகுமார் ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. அது என்னன்னா, அந்த வீட்டில் லைட்டுன்னு எதுவுமே எரியல. பட் அந்த வீட்டுக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்க, ஆடாம அசையாமல் நிற்கிறாங்க. அண்ட் அங்கே நிற்கிறது ஒரு மனுஷ உருவம் தான் அப்படின்னு இவங்களுக்கும் தெரியுது. ஆரம்பத்தில் பார்க்கும்போது மேபி இந்த சோளக்காட்டு பொம்மையாக கூட இருக்கலாமோ அப்படின்னு நினச்சாங்க. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் இல்லை, இது உண்மையிலேயே மேலே மனுஷன் தான் நிற்கிறான் அப்படின்னு இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, டேய் அந்த வீட்டு மேலே பாடுறா, எவனோ ஒருத்தர் நின்றுருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பொறுமையாக அந்த வீட்டு மேலேயும் பார்க்குறாங்க. உண்மையிலேயே இவங்க கண்ணுக்கும் தெரியுது அங்கே நிற்கிற அந்த பர்சனை. ஆனால் அப்படி நிற்கிற அந்த உருவம் ஆணோட உருவமா பெண்ணோட உருவமா அப்படின்னு அந்த சமயம் இவங்களால கிளியராக பார்க்க முடியல. ஏன்னா இவங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டு இருக்கு. அப்படி அங்கே நிற்கிற அந்த உருவம் ஆனா பெண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக அந்த இடத்துல காத்தடிக்க ஆரம்பிக்குது. அப்படி அடித்த அந்த ஒரு காற்று அந்த உருவத்தை மேலேயும் பட்டிருக்க போல இருக்கு. அந்த உருவத்தோட முடியெல்லாம் பறக்கவும் ஆரம்பிக்குது. அப்படி பறந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது, டேய் அங்கே நிற்கிறது ஏதோ பொம்பலடா அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே பேசினதுக்கப்புறம் இந்த டீமில் ஒருத்தர் இருக்காரு, அவர் கொஞ்சம் குடிச்சிருக்காரு. அண்ட் அவரும் என்னம்மா அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, டெய் அமைதியாக இருற அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த நண்பரை கொஞ்சம் அடக்க பார்க்குறாங்க. பட் அதெல்லாம் கேட்காம அந்த நண்பர் குடிச்ச அந்த நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி விட்டு டேரெக்டாக அந்த வீட்டை நோக்கியும் போகிறாரு. அண்டு இந்த வீட்டுக்கும் இவங்களுக்கும் எக்ஸாக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 அடி டிஸ்டன்ஸ் தான் இருந்துட்டு இருக்கும். இப்போது இங்கேருந்து கிளம்புன அந்த நண்பர் அந்த வீட்டுக்கிட்டேயும் போயிட்டாரு. கடைசியாக கிட்ட போன அந்த நண்பர் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு. அப்படி வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சில நிமிஷங்கள் அந்த இடம் ஒரு மயான அமைதி மாதிரி இருந்துருக்கு. ஏன்னா உள்ளே போன அந்த நண்பரோட சத்தம் ஒரு துளி கூட இவங்களுக்கும் கேட்கல. இவங்க எல்லாருமே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு மாதிரி அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த டீமில் இருக்கிற இன்னொருத்தரும் போகலான்னு பார்க்குறாரு. பட் அதுக்குள்ளே அவரை பிடிச்சி எடுத்துடுறாங்க, போகாதரா அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் உள்ளே போயிட்டாரு, நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு இப்போ இந்த டீமில் இருக்கிற எல்லாருமே அந்த வீட்டுக்கிட்டேயும் போகிறாங்க. வீட்டுக்கிட்ட போனதுக்கப்புறம் உள்ளே போன அந்த நண்பருடைய பேச்சு குரலும் கேட்க ஆரம்பிக்குது. அவர் அந்த இடத்துல என்ன பேசிட்டு இருக்காருன்னா, இந்தம்மா எங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, அண்டு ஒரு நைட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்குறியா, அவ்வளோ வாங்குறியா அப்படின்னு அங்கே நிற்கிற பெண்கிட்ட தப்பான விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே நிற்கிறது பேயின்னு தெரியாம. அண்ட் உள்ளே பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு சத்தம் இவங்களுக்கும் வெளியில் கேட்க, அண்ட் இங்கே இருக்கிறவங்களுக்கும் கிளியராக தெரியுது உள்ளே ஏதோ லேடி இருக்கு, அவங்க கிட்ட இவன் சும்மா வம்பொழிச்சிட்டு தான் இருக்கான், மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்னு. இப்படி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. சரி இது வேலைக்காகாது, நாம் எல்லாருமே உள்ளே போகலாம் அப்படின்னு இந்த டீமில் இருக்கிற எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. அந்த வீடு கொஞ்சம் பெருசாக தான் இருந்துட்டுருக்கு. அண்ட் உள்ளே போயிட்டு அந்த ஃப்ரெண்டையும் தேடுறாங்க. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்டையும் கண்டுபிடிச்சிடுறாரு. அண்ட் ஃபஸ்ட் அந்த வீட்டுக்குள்ளே போனார்ல அந்த நண்பர் இது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அங்கே பொண்ணு நினச்சிட்டு இருக்கிற அந்த பொண்ணோட உருவத்தையும் பார்க்கல. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இருடா நான் அவளை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அந்த நண்பர் என்ன பண்ணுறாருன்னா இந்த வீட்டோட மாடிக்கும் போகிறாரு. ஏன்னா மேலே தானே அந்த உருவத்தை பார்த்தாங்க, ஒரு வேளை மேலே இருக்கும் அப்படின்னு அவரும் மேலே போயிருக்காரு. அண்ட் இங்கே இருக்கிற பசங்களும் அந்த ஃப்ரெண்டை தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவரும் சொல்கிற பேச்சு கேட்காம அவருக்கு தோன்ற விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு லெவலுக்கு அப்புறம் எல்லாருமே மாடிக்கும் போகிறாங்க. இப்படி எல்லாருமே மேலே தேடினதுக்கப்புறம் அந்த பொண்ணையும் காணும். சரிடா அவன் மேபி போயிட்டுருப்பாங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு இவங்களும் கிளம்பலான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு ரூமும் இருக்குது. அந்த ரூம்குள்ளே ஏதோ நடமாட்டம் இருக்கிறது இவங்களும் நோட் பண்ணுறாங்க. என்னன்னு இந்த டீமில் இருக்கிற எல்லாருமே அப்படி எட்டி பார்த்தா அந்த ரூமோட இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னருக்கு ஒரு உருவம் இங்கேருந்து அந்த கார்னர் போது உட்காருது, அங்கேருந்து இந்த கார்னர் வருது உட்காருது. இந்த மாதிரி மாறி மாறி இந்த ஒரு விஷயம் பண்ணுறத இவங்களும் ஒரு மாதிரி பயத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இங்கே ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு. கூட குடிச்ச ஒரு நண்பர் இருக்கார்ல, அவரும் இந்த ஒரு விஷயத்த பார்க்குறாரு. ஓ நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு. இவரும் அங்கே இருக்கிறது ஒரு வயசு பொண்ணு தான் அப்படின்னு நினச்சி இவர் அந்த பொண்ணு இருக்கிற அந்த ரூம்குள்ளேயும் போகிறாரு. பட் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகாதரா அப்படின்னு அவரை எவ்வளோ தடுக்க பார்க்குறாங்க. பட் அதெல்லாம் உதறி விட்டுட்டு இவரும் அந்த ரூம்குள்ளேயும் போயிட்டாரு. ஆனால் ரூம்குள்ளே போனால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட டோர் அப்படியே ஒரு சத்தத்தோட க்ளோஸ் ஆகிடுது. அந்த வெளியில் இருக்கிற எல்லாருமே டே விஷ்ணு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டோட பேரை சொல்லி கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்படி ஒரு சில நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒரு அடல் சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அது கூடவே இந்த நண்பர் அதாவது குடிச்சிட்டு உள்ள போனார்ல விஷ்ணு, அவரோட அலறல் சத்தமும் கேட்டதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஐயோ ஏதோ பிரச்சனை அப்படின்னு புரியவும் ஆரம்பிக்குது. ஒரு லெவலுக்கு அப்புறம் வெளியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டோரை எப்படியோ திறந்து உள்ளேயும் போயிடுறாங்க. அண்ட் உள்ளே போய் பார்த்தா அந்த ஃப்ரெண்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டும் இருக்காரு. ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தா அதிர்ச்சியில் அப்படி பித்து பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி சில மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாருமே கிட்ட போயிட்டு விஷ்ணு என்னாச்சு அப்படின்னு கேட்கும். ஒரு சில செகண்ட் வரைக்கும் அவரோட உடம்புல இருந்து எந்த மூமெண்ட்டுமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே ஓகே இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டை அப்படியே வலிச்சிட்டு வராங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து கூட்டு போயிருண்டா, அந்த உருவத்தை நான் பார்த்துட்டேன்டா, அது பார்க்குறதுக்கே ரொம்பவே கொடூரமாக
கொடூரமாக இருந்தது அப்படின்னு அந்த உருவம் எந்த மாதிரி இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்கிறத விட அவர் சொல்லுவார், கேளுங்க. என்னலாச்சு கேட்டுகிட்டே இருக்கும். சத்தம் ஒன்றுமே இல்லை. பிடிச்சி போயிருந்தான். அந்தல கரகரன்னு வெளியே பிடிச்சி கொண்டாந்து செவுட்டில் ஒன்று வச்சோன்னா இல்லை என்ன கூட்டு போயிருங்க அப்படின்னா, என்னெல்லாம் கூட்டு போயிருச்சுன்னு பார்த்தா என்னால் அந்த உருவத்தை சொல்லவே முடியல. முகத்தை கல்லை வச்சு நச்சா எப்படி இருக்கும், கல்லை வச்சு அடித்து அந்த முகம் மண்டை உடலாம் உடஞ்சா எப்படி இருக்கும், அப்படி இருந்தாலும் ஒரு உருவம் அப்படிங்க. எங்களுக்கு புல் அடிச்சுட்டு உடனே ரோட்டுக்கு ஓடியாந்துட்டோம். சரி, இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேண்டாம், ஆல்ரெடி எல்லாமே தப்பாக நடந்துட்டுருக்கு, இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இவங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் கொஞ்சம் தள்ளி தானே இவங்க வண்டி வந்துட்டுருக்கு, அந்த வண்டியில் கிளம்பிடலாம் அப்படின்னு அந்த வண்டி கிட்ட வந்தால் அந்த வண்டிக்கு முன்னாடி இப்போது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு உருவத்தை பார்த்துருப்பாங்கல்ல, பசங்க எல்லாருமே தூரத்தில் இருந்து தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் விஷ்ணு இவர் மட்டும்தான் ரொம்பவே க்ளோஸில் பார்த்துருப்பாரு. அப்படி மூஞ்செல்லாம் நசுங்கி போன மாதிரி, கல்லால் அடித்து நசுங்கி போன மாதிரி இருக்கிற அந்த உருவம் இப்போது வண்டி முன்னாடி இருந்துட்டு இருக்க. இவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இப்போ நிற்கிற இந்த இடத்துல இருந்து இவங்க ஊருக்குள்ளே போகணுன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு, நடந்தோ ஓடியோ போக முடியாது இந்த சுச்சுவேஷனில். ஸோ கண்டிப்பாக வண்டி வேணும் அப்படின்னு இவங்களும் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த டீமில் இருக்கிற ஒருத்தர் சத்தமாக ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க குலதெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுடலமாட சாமி. அவரோட பேர் சொல்லி அந்த இடத்துல சத்தமாக ப்ரே பண்ணும்போது அங்கே இருக்கிற அந்த உருவத்தோட டிஸ்டர்பன்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் அந்த கொடூரமான பேயோட ஆட்டம் அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் இவங்களுக்கும் சரி வண்டிலாம் எடுக்க முடியாது, உயிரை கையில் பிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு ஓடலாம் அப்படின்னு இவங்களும் இந்த இடத்த விட்டு அந்த ரோடு இருக்குல்ல அதில் கனெக்ட் பண்ணி ஓடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. கொஞ்சம் தூரம் ஒரு 10 அடி தான் ஓடி இருப்பாங்க. அப்போது தூரத்துலேருந்து யாரோ நெருப்போட ஓடி வர மாதிரியும் இருக்குது. அப்போ தான் இவங்களுக்கும் விஷயம் தெரியுது, டே வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் மரமும் இருந்துருக்கு. அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே சைலண்டாக யாருக்குமே தெரியாத மாதிரி அப்படியே மண்ணோட மண்ணாக படுத்துக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த சமயம் அவங்க ஊரில் திருவிழா போல இருக்கு. அந்த நிறைய ஊரில் இந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அந்த ஊர்லேயே அடிக்கடி ஒருத்தருக்கு சாமி வரும், அது பூசாரியாக இருக்கலாம் இல்லைனா யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க உடம்புல குலதெய்வத்தை வர வச்சு கையில் நெருப்பு கத்திலாம் கொடுத்துட்டு காலில் சலங்கை கட்டிட்டு அந்த குலதெய்வம் வந்த அந்த நபரை அந்த ஊர் ஃபுல்லாக அனுப்புவாங்க வேட்டைக்கு போகிற மாதிரி. அப்படி வேட்டைக்கு போகிற சாமி எதிர்க்க நாம் யாராச்சும் வந்ததுன்னா அந்த சாமி நம்மளை அடிச்சிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. சேம் அதே விஷயம் தான் இப்போ இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. தூரத்தில் வந்துட்டு இருக்கிறது வேட்டைக்கு போயிட்டு இருக்கிற சாமி. இப்போ நம்ம எதிர்க்க போனோம்னா கண்டிப்பாக நம்மளை அடிச்சிடும், ஸோ அதனால் சைலண்டாக படுத்துடலாம் அப்படின்னு இவங்களும் அந்த காருக்கு கொஞ்சம் தள்ளி தென்னை மரம் அண்ட் பக்கத்துலேயே நெல்லிக்காய் மரம்லாம் இருந்துட்டு அது கீழே அப்படியே சைலண்டாக படுத்துடுறாங்க அவங்க இருக்கிறதே தெரியாமல். அப்போ சாமி வந்த அந்த நபர் கையில் நெருப்பு அண்ட் ஒரு கையில் கத்தி, காலில் பெரிய சலங்கை. அந்த சலங்கை சத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயங்கரமாகவும் கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தத்தோட இவங்க ஓட்டிட்டு வந்து வண்டி முன்னாடியே வந்து நிற்கிறாங்க. இதுல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் பசங்க எல்லாருமே படுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கும் ரொம்பவே தெளிவாக தெரியுது, கொஞ்சம் தள்ளி தான் வேட்டைக்கு வந்த சாமியாக இருந்துட்டு இருக்கு, எக்காரணத்துக்கு வந்து எந்திரிச்சிடக்கூடாது அப்படின்னு. அப்போ வேட்டைக்கு வந்த அந்த சாமி அங்கே யாரையோ பார்த்து மிரட்டிட்டும் இருக்காங்க. நீ யாரு, என்னோட எல்லையில் வந்திருக்க, உன்னை நான் எரிச்சிருவேன் அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி அங்கே இருக்கிற ஏதோ ஒன்று பார்த்து மிரட்டிட்டும் இருக்காங்க. ஆனால் அந்த சமயம் இவங்களால எந்திரிச்சு யார் இது அப்படின்லாம் ரியாக்ட் பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்கிற சாமி பார்த்தோன்னா கண்டிப்பாக போட்டுரும். ஸோ அதனால் அந்த பயத்திலே இவங்க படுத்துட்டு இருக்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் வேட்டைக்கு வந்த இந்த சாமி அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கிட்டையும் போயிட்டு கையில் இருக்கிற எதையே தூக்கி அந்த வீட்டு மேலே போடுறதையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வேட்டைக்கு வந்த சாமி அந்த இடத்த விட்டுலாம் போனதுக்கப்புறம் தான் இவங்களும் ஒளிஞ்சிருந்த அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வேட்டைக்கு வந்த சாமியும் இல்லை. சரி, எதுக்கு நம்ம ஊர் சாமி இந்த வீட்டுக்கிட்ட போச்சு அப்படின்னு அந்த வீட்டுக்கிட்ட போய் பார்த்தா அந்த வீட்டோட வாசல் அண்ட் அந்த வீட்டு மேலே அங்கங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநீரை அள்ளி போட்டிருக்கிறத இவங்களும் பார்க்குறாங்க. உடனே அங்கே இருக்கிற திருநீரை எடுத்து இவங்களும் நெத்தில வச்சுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இவங்க வண்டி எடுத்துட்டு இந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாங்க. இப்படி எல்லாருமே அவங்க ஊருக்குள்ளே போயிட்டாங்க. வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா வீட்டில் ஆளுங்கன்னு யாருமே இல்லை. ஏன் இவங்க வீட்டில் மட்டும் இல்லை, அந்த சுட்டு வட்டாரத்தில் ஆளுங்கன்னு யாருமே இல்லை. என்னன்னு பார்த்தா அப்போது திருவிழாவும் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே கோவிலில் இருந்துட்டு இருக்காங்க. வீட்டில் யாருமே இல்லை, நம்ம இங்கே இருக்க வேண்டாம், நாமளும் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு இவங்க எல்லாருமே திருவிழா நடக்கிற அந்த கோயிலுக்கும் போயிடுறாங்க. அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே அந்த திருவிழாவில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு போன சாமி அந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. இவங்களும் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ வேட்டைக்கு வந்த சாமி அந்த இடத்துல நிறைய பேருக்கு அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அருள்வாக்கெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஒழுங்கா அந்த 5 பேர் முன்னாடி வந்துடுறீங்களா இல்லை நானே வர வைக்கவா அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கிற யாருக்குமே ஒன்றும் புரியல. பட் நம்ம பசங்களுக்கு ரொம்பவே கிளியராக புரிஞ்சிச்சு நம்மளை தான் சொல்கிறாங்க அப்படின்னு. இதனால் அந்த 5 பேரும் அப்படியே அந்த கூட்டத்திலேருந்து அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாங்க. முன்னாடி வந்து நின்ன உடனே அங்கே சாமி வந்த அந்த நபரும், நீங்கள் எந்த தைரியத்தில் அந்த வீட்டுக்குள்ளே போனீங்க, இங்கே இருக்கிற பெரியவங்களே அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு அவ்வளோ பயப்படுவாங்க, உங்களுக்கு என்ன அவ்வளோ திமிரு அப்படின்னு இவங்களையும் திட்ட ஆரம்பிக்க. அண்ட் இப்படியே நல்லா திட்டினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்து அந்த 5 பேர் கையிலையும் கொடுக்குறாங்க. இதை கையிலே வச்சுருங்க, விடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே உங்கள் குடும்பத்தோட என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இந்த இடத்துல நீங்கள் யோசிப்பீங்க,
கேட்பீங்க, எப்பா அவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே கோவிலில் தானே இருக்காங்க அப்படின்னு. கோவிலில் தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் சம்பவம் நடக்கும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு இந்த கோவிலை சுற்றி இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இங்கே நடந்த விஷயம் அவங்க ஃபேமிலி மெம்பர் யாருக்குமே தெரியல. இப்படி அந்த கோவில் திருவிழாவும் முடியுது, எல்லாருமே வீட்டுக்கும் போகிறாங்க. பட் வீட்டுக்கு போன உடனே பசங்க யாருமே அந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்போதைக்கு வீட்டில் சொல்லல. பட் அதுக்கப்புறம் வீட்லேயும் சொல்லி எல்லாருமே கோயிலுக்கும் போக அந்த இடத்துல இவங்க குலதெய்வத்தை வர வச்சு இவங்களுக்கு மந்திரிச்சும் விடுறாங்க. அப்படி மந்திரிச்சு விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த கண்ட நேரத்தில் கண்ட இடத்துக்குலாம் போகாதீங்க அப்படின்னு ஒரு வார்னிங்கையும் கொடுத்து இவங்களை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு. இப்படி பசங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியே ஒரு 2-3 நாள் போகுது. பட் இந்த 2-3 நாளும் பசங்க யோசிக்கிற விஷயம், உண்மையிலே அந்த வீட்டில் என்ன நடந்தது, அது உண்மையிலே நம்ம பார்த்தது என்னது, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சுற்றி தேடி இருக்காங்க. பட் அந்த சமயம் இவங்களுக்கு பெருசாக அதை பற்றின முழு விவரம் கிடைக்கல. ஏன்னா யாருமே அதை பற்றி பெருசாக இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலை. பட் ஒருத்தர் அங்கே நடந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது நாம் எவ்வளோ பெரிய டேஞ்சரில் மாட்டி வெளியில் வந்திருக்கோம் அப்படின்னு. கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வ கையால் மந்திரிச்சதுக்கப்புறம் 2-3 நாள் ஒரு மாதிரி குழப்பத்தோடு இருந்து கடைசியாக அந்த வீட்டுக்கு போனால் தான் விவரம் கிடைக்கும் அப்படின்னு அந்த வீட்டுக்கிட்டேயும் போகிறாங்க. பகல் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சுற்றி ஒரு சில விவசாய நிலங்கள்லாம் இருந்துருக்கு. அங்கே ஆளுங்கள்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. நைட்டு அவ்வளோ சம்பவம் நடந்தது. இவங்க என்னடா அசண்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சரி அங்கே இருக்கிற ஆளுங்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு நபர்கிட்ட, அண்ணா இது மாதிரி எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தது, தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நிறைய விஷயம் நடந்ததுன்னா அப்படின்னு சொல்லும்போது, எப்பா இந்த இடத்துல பகல் டைமில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் 6 மணிக்கு மேலே இந்த ஏரியாவை சேர்ந்தவங்களும் சரி உங்கள் ஊரை சேர்ந்தவங்களும் சரி யாருமே இந்த பக்கமாக வர மாட்டாங்க, அதுக்குள்ளேயும் போக மாட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த வீட்டுக்கு பின்னாடி அது காலியாக இடம் இருக்குது பார்த்தியா, அந்த இடத்துல சரியா இந்த 2010-11 இந்த டைமில் கோழி பண்ணை வச்சுருந்தாங்க. அதில் ஒரு கணவன் மனைவி 2 பேரும் வேலை பார்த்து இருந்திருக்காங்க. அந்த கோழி பண்ணையோட ஓனர் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த ஆளோட மனைவி மேலே ஒரு கண்ணாதான் இருந்திருக்காரு. எப்படியாச்சு அந்த பெண்ணை அடையணும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஓனருக்கும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கான சந்தர்ப்பத்தோட அந்த முதலாளி காத்துட்டு இருக்க. பட் அதுக்கான கரெக்டான டைம் கிடைக்கல. அப்போ அந்த முதலாளி பிளான் பண்ண விஷயம்னு பார்த்தோன்னா அந்த பொண்ணோட புருஷனை வந்து ஏதாச்சும் வேலை விஷயமா வேற ஊருக்கு அனுப்பிட்டான். நைட் அந்த பொண்ணு தனியாக தான் இருந்துட்டு இருக்கும். அப்போ ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இவரும் அந்த பொண்ணோட புருஷனை கூப்பிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தெல்லாம் கொடுத்து இது இந்த இடத்துல கொடுத்துட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி அவரை வேற ஊருக்கு அனுப்புறாங்க. அப்படி பணத்தை எடுத்துட்டு போனா அந்த ஹஸ்பண்ட் அவரோட நேரமா கெட்ட நேரமா இல்லை என்னன்னு தெரியல, போன வழியில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தும் போயிடாரு. இந்த ஒரு விஷயம் முதலாளி இவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருந்துருக்கு. ஏன்னா இந்த பெண் அடையிறதுக்கு ஒரே பிரச்சனை, அவன் புருஷன் தான், அவனும் போயிட்டான், இதுக்கப்புறம் மூவ் பண்ணுறது ஈஸி அப்படின்னு இவரும் நார்மலாக இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த முதலாளி ஆசைப்பட்டா அந்த பொண்ணு அவங்களுடைய குழந்தைங்களாம் ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க அவங்க கணவர் இல்லாமல். ஸோ இதனாலே இந்த முதலாளி என்ன பண்ணுறாருன்னா அந்த பெண் கிட்ட போயிட்டு நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க, பேசாமல் எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் அவங்களுடைய குழந்தையெல்லாம் கூட்டிட்டு இவரோட வீட்லையும் தங்க வச்சிடறாங்க. இப்படியே 1-2 நாள் போனதுக்கப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தப்பாக பேசியிருக்காங்க. அந்த தப்பாகவும் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு அந்த பொண்ணு பிடிக்கிட்டுக்கிற மாதிரி இல்லை, ஒரு லெவலுக்கு அப்புறம் எதிர்த்துருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் முதலாளி அவருக்கும் உன்னை நான் அடைஞ்சே ஆகும் அப்படின்னு அவங்கள அந்த இடத்துல கற்பழிச்சிடுறாங்க. இப்படி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இவங்களை சும்மாலாம் விட முடியாதுல்ல, வெளியில் போய் ஏதாச்சும் சொன்னால் நம்ம மானம் போயிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் அப்படியே யோசிச்சிருக்காரு, பேசாமல் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு. அப்படி சுற்றி முற்றி பார்க்கும்போது தான் பக்கத்தில் ஒரு கல்லும் இருந்திருக்கு. அந்த கல் எடுத்து தான் அந்த பொண்ணோட மூஞ்சில் அடி நடிச்சிருக்காரு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஏன்னா சாதாரணமாக இறந்து போனாங்கன்னா அவங்க மூஞ்செலாம் நார்மலாக தான் இருக்கும். ஸோ இதனாலே இவங்க யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்டு இவங்களோட லிங்க்கில் இருக்கிறவங்களாம் கண்டுபிடிச்சி அப்படியே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எப்படி இறந்தாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் ஐடென்டிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து அழிச்சிட்டா கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்றதுனால இவரும் அந்த பொண்ணோட மூஞ்சை வந்து அடி நடிச்சு அந்த பொண்ணோட மூஞ்சியை சதைச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த முதலாளி பிரச்சனைலாம் இருக்காது அப்படின்னு நார்மலாக சுற்றிருக்காரு. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி எப்படியோ இந்த முதலாளி இவர் தான் பண்ணாரு அப்படின்னு அவரையும் பிடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு லெவலுக்கு அப்புறம் இறந்து போன அந்த ஆன்மாவே அவரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கு. அப்படி இறந்து போன அந்த பொண்ணோட ஆன்மா தான் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த வீட்டை சுற்றி இருந்துட்டு இருக்கிறத அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேரும் பார்த்துருக்காங்க. இதனாலே அந்த வீட்டை சுற்றி இருக்கிற அந்த விவசாய நிலத்தில் வேலை பார்க்குற எல்லாருமே 6 மணிக்கு மேலே இருக்கவும் மாட்டாங்க. 6 மணிக்கு முன்னாடியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இன்கேஸ் வேலை அதிகமாக இருந்ததுன்னா ஒரு பெரிய கும்பலோட தான் அந்த இடத்துல வேலையும் பார்ப்பாங்க. இன்கேஸ் தனியாக யாராச்சும் மாற்றினாங்கன்னா அந்த ஆன்மா இவங்களை பின்தொடர்ந்து வீடு வரைக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணோம் இவங்களுக்கு பண்ண மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அங்கே இருக்கிறவங்க சொல்லி தான் உதயகுமார் இவருக்கும் தெரிய வருது, இவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு இவங்களும் கொஞ்சம் நார்மலாக இருக்காங்க. ஆனால் அதுக்கு ரீசன் இவங்க குலதெய்வம் தான்.
ஸோ இதுக்கு தான் பெரியவங்க சொல்கிறாங்க, கண்ட நேரத்தில் கண்ட இடத்துக்கு போகாதீங்க, அப்படியே போனாலும் கண்டதை நோண்டாதீங்க அப்படின்னு. இன்கேஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி விஷயத்தை நோண்டனா கண்டிப்பாக பிரச்சனை நமக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கே போனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. அண்ட் உதயகுமார் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு காட்டேரி இவங்க எப்படி உருவானாங்க, அதாவது இவங்களை காட்டேரி அம்மன்னு சொல்கிறாங்க, இவங்க எப்படி உருவானாங்க, இவங்களை எதுக்கு குலதெய்வமாக வழிபட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அமானுஷமான சம்பவத்தை பற்றி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். காட்டேரி அம்மன் இந்த பேரை கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு ஒரு வித பயம் இருக்கும். அதுக்கு ரீசன் இந்த காட்டேரி அம்மனோட உருவம் அண்ட் அவங்களோட வரலாறு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சவங்க கொஞ்சம் பயப்பட தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த காட்டேரியை நிறைய ஃபேமிலி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபேமிலி, பாண்டிச்சேரி, ஆந்திரா, இந்த மாதிரி நிறைய ஊரில் இருக்கிற குடும்பம் எல்லாருமே இந்த காட்டேரியை ஒரு குலதெய்வமாக ஸ்டில் இப்போ வரைக்கும் வழிபட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட காட்டேரிக்கு இன்னொரு நேமும் இருக்குது, அதுதான் இருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. காட்டேரி அம்மனை வந்து பார்வதியோட ஒரு அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட காட்டேரி அம்மனுக்கு தனித்துவமாக சிலைகள்னு எதுவுமே இல்லை. இவங்களை குலதெய்வமாக வழிபடுறவங்க அவங்களோட சிலையை, அதாவது அவங்க சிலையாக வச்சிருக்கிற அந்த ஒரு விஷயத்த வீட்டில் கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டாங்க. வீட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல தான் அந்த காட்டேரி வழிபாடு எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு ரீசன் அவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு பயம் தான். ஓகே, இப்போ பார்வதி அம்மன் சொல்லப்படுற காட்டேரி இவங்க எப்படி காட்டேரி ஆனாங்க அப்படின்னு புராணத்தில் ஒரு கதையும் இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சிவபெருமான் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேருமே ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கும்போது சிவபெருமான் இவரும் தூங்கிட்டாரு, பார்வதி இவங்களும் தூங்கிட்டாங்க. அந்த தூங்கிட்டு இருக்கிற அந்த ஒரு டைமில் பார்வதி இவங்களுக்கும் தூக்கம் கலையுது. ஸோ தூக்கம் கலைஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து எந்திரிச்சு வெளியிலையும் வராங்க. இந்த டைமில் சிவபெருமான் இவரும் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் இருந்த பார்வதி அவங்களையும் காணும். எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடி பார்க்கும்போது அந்த சுட்டு வட்டாரத்தில் பார்வதி அவங்களையும் காணும். சரி, வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சிவபெருமான் இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி காத்துட்டு இருந்த சிவபெருமான் தூங்கவும் ஆரம்பிக்கிறாரு. தூங்கினதுக்கு அப்புறம் பார்வதி தேவி அவங்களோட அந்த அகோர உருவத்தை விட்டுட்டு சாதாரண அந்த பார்வதி தேவியான உருவத்துக்கும் திரும்ப வராங்க. அண்ட் இங்க இருந்து சிவபெருமான் இருக்கிற அந்த இடத்துக்கும் வராங்க. இப்போ சிவபெருமான் இவரும் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது பார்வதி நைட் எங்கே போன அப்படின்னு கேட்கும்போது நான் எங்கேயும் போல, நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சிவபெருமான் அந்த இடத்துல கோவப்படவும் ஆரம்பிக்கிறாரு. இல்லை, நான் கண் முழிச்சு பார்க்கும்போது நீ பக்கத்தில் இல்லை அப்படின்னு கேட்கும்போது இல்லைங்க எனக்கு தூக்கம் கலைஞ்சது, அதனால காற்று வாங்குறதுக்காக வெளியில் போனேன், அந்த டைமில் தான் நீங்கள் முழிச்சு பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்வதி தேவியும் சிவபெருமான் கிட்ட சொன்னதுக்கப்புறம் இந்த இடத்துல சிவபெருமான் இவரால் வேறு எதுவுமே பேச முடியல. இப்படியே அடுத்த நாளும் வருது. சிவபெருமான் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அந்த நடு ராத்திரியில் மறுபடியும் பார்வதி இவங்க அந்த இடத்த விட்டு எந்திரிச்சும் போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல சிவபெருமான் இவர் தூங்கிட்டாரான்னு கேட்டிங்கன்னா தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா இன்றைக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு அவரும் தூங்காமல் இருந்திருக்காரு. பார்வதி தேவி இவங்களும் கைலாயத்திலிருந்து பூமிக்கும் வராங்க. பூமிக்கு வரும்போது அவங்களோட தோற்றம் ஒரு அகோர உருவமாக மாறுது. அதுதான் காட்டேரியோட உருவம். பார்வதி இவங்களை பின்தொடர்ந்து சிவபெருமான் அவரும் பூமிக்கு வராரு. பூமிக்கு வந்ததுக்கப்புறம் பார்வதி தேவி இவங்க எங்கே போகிறாங்கன்னா ஒரு சுடுகாட்டுக்கு தான் போகிறாங்க. அந்த சுடுகாட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த சுடுகாட்டில் புதைச்சி வச்ச அந்த புணங்களை எடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதை எடுத்து அந்த நரமாமிசத்தை அப்படியே கடிச்சு சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த சிவபெருமான் அவர் பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறாரு. இது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த புணத்தையும் எடுத்து அதை சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களோட தோற்றம் ரொம்பவே விகாரமாகவும் இருந்திருக்கு, ரொம்பவே கோரமாகவும் இருந்திருக்கு. அந்த கோர முகத்தோட தான் இங்கே இருக்கிற இந்த நர மாமிசங்களை எடுத்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த சிவபெருமான் தூரத்துலேருந்து பார்த்துட்டும் இருக்காரு. ஆனால் இந்த இடத்துல எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக கைலாயத்துக்கும் போயிடுறாரு. ஆனால் கைலாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவரோட எண்ணம் என்னன்னா, அப்போ டெய்லி இது போல் நைட் டைமில் பூமிக்கு வந்து இந்த மாதிரி நர மாமிசத்தை தான் நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா, இந்த ஒரு விஷயம் எவ்வளோ நாளாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை இதுக்கு மேலேயும் நம்ம தொடர விடக்கூடாது, இதை இப்போவே நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சிவபெருமான் ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கிறாரு. இப்படியே அடுத்த நாள் காலையிலேயும் வருது. பார்வதி தேவி இவங்க அந்த காட்டேரி உருவத்தை விட்டுட்டு சாதாரண உருவத்துக்கும் வராங்க. இவங்க கைலாயத்தில் ரொம்பவே சாதாரணமாக தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் பகல் டைமில் சிவபெருமான் இவர் என்ன பண்ணுறாருனா பூமிக்கும் வராரு. அப்படி பூமியில் இருக்கிற ஒரு சுடுகாட்டுக்கும் வராரு. அந்த இடத்துல ஒரு பெரிய குழி, ஒரு பெரிய பள்ளத்தையும் தோன்றாரு. அதுக்குள்ளே ஒரு புலியை அடைச்சி வைக்கிறாரு. அந்த புலியை அடைச்சி வச்சதுக்கப்புறம் அந்த குழியை மேலாப்பில் மூடின மாதிரி ஒரு சில குச்சிங்களெல்லாம் வைக்கிறாரு. அதை ஒரு பொறி மாதிரி ரெடி பண்ணுறாரு. யாராச்சும் அந்த சைடு வந்தாங்கன்னா இங்கே ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்துக்குள்ளே புலி இருக்குன்ற எந்த ஒரு விஷயமே வெளியில இருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியாது. அந்த அளவுக்கு அந்த இடத்த பக்காவாக ரெடி பண்ணுறாரு. இப்படி அந்த நாள் நைட்டும் வருது. சிவபெருமான் பார்வதி இவங்க தூங்கிட்டும் இருக்காங்க. நடுராத்திரியில் பார்வதி இவங்களும் முழிச்சு பூமிக்கும் வராங்க. இன்னைக்கு நாம சுடுகாட்டில் புணங்களெல்லாம் சாப்பிட போகிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட பார்வதி தேவி இவங்களும் வராங்க. பட் வர வழியில் இந்த இடத்துல பள்ளம் இருக்குன்றது தெரியாமல் அந்த பள்ளத்தில் இவங்களும் மாட்டிக்கிறாங்க. அந்த பள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய புலியும் இருக்குது.
இந்த இடத்துல பார்வதி தேவி வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல சிவபெருமான் இவரும் வராரு, வந்து அவங்கள கையும் களவுமா பிடிச்சிடறாரு. இந்த இடத்துல பார்வதி தேவி இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஒரு விஷயத்த நாம் சிவபெருமான் கிட்ட இருந்து மறைச்சிட்டோமே அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல முடிச்சுட்டும் இருக்காங்க. அண்ட் பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட ஒரு விஷயமும் சொல்கிறாங்க, ஐயனே இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஆனால் இந்த பிணத்தை நான் சாப்பிடும்போது எனக்குள்ள இனம் புரியாத ஒரு மாற்றமும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த பிணம் தின்ற இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதை பிடிச்சனால தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த இடத்துல சிவபெருமான் ரொம்பவே கோவமடைகிறாரு. அண்ட் இந்த இடத்துல பார்வதி தேவி அவங்களும் மன்னிப்பு கேட்டு என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமான் இவங்களை, அதாவது பார்வதி தேவி அவங்கள இந்த ஒரு கோலத்தோட ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மையில் இல்லாமல் இருந்துட்டு இருக்காரு. அந்த பார்வதி தேவி அவங்ககிட்டயும் சொல்கிறாங்க, உன்னை இந்த கோலத்தில் என்னால் ஏற்றுக்க முடியாது, உன்னோட இந்த கோலத்தை இந்த பூமியிலே நீ விட்டுட்டு கைலாயம் வரும்போது நீ பழைய பார்வதியாக வந்தால் உன்னை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி தேவி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழிக்குள்ளே இருந்தே அந்த உக்கிரமான அந்த உருவத்தை அந்த குழிக்குள்ளேயே விட்டுறாங்க. அவங்க அந்த உருவத்தை அந்த குழிக்குள்ளேயே விட்டுட்டு அந்த குழியை விட்டு வெளியில் வரும்போது சாதாரண ஒரு பார்வதி தேவியாக தான் வராங்க. ஆனால் அந்த குழிக்குள்ளே இருக்கிற இந்த காட்டேரியை யாராச்சும் குலதெய்வமாக வணங்கினாங்கன்னா அவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களும் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த குழியவே சிவபெருமான் இவரும் மூடிடுறாரு. அந்த குழிக்குள்ளே இருக்கிற பார்வதி அம்மன் அவங்களோட இன்னொரு உருவத்தை தான் காட்டேரி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் நிறைய பேர் வந்து காட்டேரி அம்மன் அந்த குழிக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்கிறதா அவங்கள வணங்கிட்டும் இருக்காங்க. இதுதான் காட்டேரி அம்மன் உருவான கதை. இப்போ இதை பேஸ் பண்ணி விழுப்புரம்ல ஒரு பயங்கர சம்பவமும் நடந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு யார் ஷேர் பண்ணாங்கன்னா விழுப்புரமை சேர்ந்த மதன் அப்படின்றவர் தான் நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் இவங்க ஃபேமிலிக்கு தான் 2000 நடந்திருக்கு. அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் நான் ஆரம்பத்திலே சொன்ன பார்த்தியா, ஒரு குடும்பம் இப்போ வரைக்கும் ஒரு பேயை குலதெய்வமாக வழிபட்டு இருக்கு அப்படின்னு. அந்த ஃபேமிலி வேற யாருமே இல்லை. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண மதன் இவங்க குடும்பம் தான் அந்த குடும்பமாக இருந்துட்டு இருக்கு. மதன் இவங்க குடும்பத்தில் காட்டேரி அம்மனை தான் குலதெய்வமாக வழிபட்டு இருக்காங்க. இது காட்டேரி அம்மனா? அப்போ ஸ்டார்டிங்கில் ஏதோ பேயை குலதெய்வமாக வழிபட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அது இந்த வீடியோட எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும். அண்டு மதன் இவங்க ஃபேமிலியில் அம்மா அப்பா அண்ட் இவங்களுக்கு ஒரு அண்ணனும் இருந்துட்டு இருக்காரு. லாஸ்ட்டு தான் மதன். ஸோ இவங்க ஃபேமிலியில் மொத்தமாக 4 பேர் தான். இவங்க ஃபேமிலி ஒரு வெல் செட்டில் ஃபேமிலி அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் மதன் இவரோட அண்ணனே மணிவண்ணன் 2000 அவர் ஒரு பொண்ணையும் காதலிக்கிறாரு. அந்த பொண்ணு ஒரு பூசாரியோட மகளாக இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் இவரை காதலிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காதலில் வந்து மதன் இவங்க ஃபேமிலிக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. மதன் இவங்க அப்பா சொல்கிற விஷயம், அந்த குடும்பம் நமக்கு சரிப்பட்டு வராது, உனக்கு வேறு எதனா பொண்ணு பார்க்கலாம், இல்லைனா வேறு எதனா பொண்ணு கூட நீ காதலி, அதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், இது சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு அவங்களும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் மதன் இவருக்கு அவங்கள விடுறதுக்கு மனசு இல்லை. அவங்களும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்க லவ் பண்ணுற விஷயம் அந்த பொண்ணு வீட்டுக்கும் தெரிய வருது. அதாவது அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை இந்த இடத்துல உருவாகுது. அண்ட் இந்த இடத்துல அந்த பொண்ணோட அப்பா, அதாவது அந்த பூசாரி, அவர் என்ன பண்றாருன்னா அந்த பொண்ணை வீட்டில் இருந்து கோயிலுக்கும் அழைச்சிட்டு போறாரு. அந்த கோவிலில் அவங்க அப்பா உட்காந்து அழவும் ஆரம்பிக்கிறாரு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அழவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இவங்க பொண்ணை அந்த கோவிலில் உட்கார வச்சு அந்த கோயிலில் இருக்கிற கிணத்துல தண்ணி எடுத்து இவங்க தலையில ஊற்றி ஏதோ பாவத்தை கழிக்கிற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ, லவ் பண்றதுல ஒரு பெரிய விஷயமா, ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய ப்ராப்ளம், பெரிய விஷயமே இல்லை. ஆனால் யாரை லவ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இருந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல இந்த பொண்ணு பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க லவ் பண்ணது தான் தப்பு. ஆனால் இந்த பக்கம் மதனோட அண்ணன் மணி, அவர் இந்த பொண்ணை லவ் பண்ணது ஒரு பெரிய தப்பாக இருந்துகிட்ருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசாரி இவருக்கு 2 பொண்ணும் பிறந்திருக்காங்க. அதில் மொதல் பொண்ணு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டிலாம் இருந்துட்டுருக்காங்க. பட் 2ஆவதாக பிறந்த அந்த பொண்ணை பிறக்கும் போது இந்த பொண்ணை வந்து கடவுளுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், இவங்களை வந்து நாங்கள் ஒரு டிவோட்டி ஆக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்களும் அந்த ஒரு குழந்தைய பெற்றிருக்காங்க. அப்படி பெற்றது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய அதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அந்த பொண்ணுக்கும் நல்லா தெரியும். அவங்க ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறமும் ரொம்பவே கிளியராக தெரியும். நாம் ஒரு டிவோட்டியாக இருக்க போகிறோம் அப்படின்னு அவங்களும் அதுக்கான ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்துட்டு வந்திருக்காங்க. அந்த டைமில் தான் மணி இவரும் வந்து அந்த பொண்ணை பார்த்துருக்காரு. பார்த்ததுக்கப்புறம் காதல் பயத்தில் விழுந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசி எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்கு. இப்போது இந்த பூசாரி என்ன பண்ணுறாருன்னா இந்த பொண்ணு ஒரு டிவோட்டி ஆக்குவேன்னு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த பொண்ணும் சத்தியம் பண்ணியிருக்கா, அதை நான் இப்போ நிறைவேற்றியே ஆவேன் அப்படின்னு அந்த கோவிலில் அதுக்கான ஒரு சில சடங்கை உடனே பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போது அந்த பொண்ணு ஒரு பூசாரி அப்படின்னு கூட சொல்லலாம், அதாவது பெண் பூசாரி. இந்த ஒரு விஷயம் பையன் வீட்டுக்கும் தெரிய வருது. பையன் வீட்டுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஆரம்பத்திலே பையனோட அப்பாவுக்கு இந்த ஒரு விஷயம் தெரியுமா இல்லை என்னன்னு தெரியல, அதனால தான் செட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு.
இப்போ செட்டே ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க. ஆனால் பையன் ரிலாக்ஸாக இல்லை. ஏன்னா அவர் லவ் பண்ண ஒரு பொண்ணு இப்போது டிவோட்டி ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரோட பெயின், அந்த வலி எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வரும். ஸோ இவரும் டேரெக்டாக அந்த கோயிலுக்கும் வராரு. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை. இதனால் கோவம் அடைஞ்ச மணி இவர் என்ன பண்ணுறாருனா, அந்த கோவிலில் ஒரு கத்தி வந்திருக்கு. நார்மலாக கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா லெமனை கட் பண்ணுறதுக்கெல்லாம் கத்தி வச்சுருப்பாங்க. அந்த கத்தி எடுத்து அந்த பொண்ணை அந்த இடத்துல குத்திருக்காரு. குத்தினதுனால அந்த பொண்ணுக்கு அதிகப்படியான ரத்தமும் போயிருக்கு. பட் இறந்து போகல. அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஹாஸ்பிட்டலுக்கும் சேர்க்குறாங்க. சேர்த்ததுக்கப்புறம் அதிகப்படியான ரத்த போக்குனால அவங்கள காப்பாற்ற முடியாமல் இறந்தும் போயிடுறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல தப்பு யார் மேலே இருக்குன்னு இப்போ வரைக்கும் தெரியல. பையன் மேலே தப்பா இல்லை பொண்ணு மேலே தப்பா? இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு யார் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி அந்த பொண்ணு இறந்து 6 நாளும் ஆகுது. அந்த 6 நாள் ஆனதுக்கப்புறம் தான் இவங்க வீட்டில், அதாவது பையன் இவங்க வீட்டில் பயங்கரமான சம்பவம்லாம் நடக்கிறதுக்கான ஆரம்பமாக இருந்துட்டும் இருக்குது. அந்த பொண்ணு இறந்த 6வது நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மதன் இவங்க அம்மாவுக்கு சடனாக அந்த இடத்துல இது சாமி வந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது அம்மாவுக்கு சாமி வரல. இறந்து போனால் அந்த பொண்ணோட ஆன்மா தான் இப்போது அம்மா உடம்புல இருந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து சொல்கிற ஒரு வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பையனால் நான் இப்போ இறந்து போயிட்டேன். அண்ட் என் மேலே எந்த தப்புமே இல்லை. நான் ஆரம்பத்தில் இருந்தே உங்கள் பையன் என்னை காதலிக்கிறான்னு சொல்லும்போதே என்ன இது போல் கடவுளுக்காக அர்ப்பணிச்சிட்டாங்க. நான் ஒரு டிவோட்டியாக தான் போக போகிறேன். என்னை காதலிக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இருந்தாலும் உங்கள் பையன் என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பான், என்ன தான் காதலிப்பேன்னு ஒத்த காலம் நின்றுருந்தான். அண்ட் எனக்காக இந்த சூசைட் பண்ணுற லெவலுக்குலாம் போயிட்டான். சரி, இவனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக எனக்கும் வேறு வழி தெரியல. அண்ட் உங்கள் பையனும் என்னென்னவோ பேசி என் மைண்டை மாற்றி கடைசியில் அவனை லவ் பண்ணவும் வச்சுட்டான். நானும் கடவுளுக்கு பயந்துட்டு தான் அவனையும் லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சில நேரம் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நிறைய தடவை நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். சொல்லி பிரியலான்னு ட்ரை பண்ணும்போது அவன் சூசைட் பண்ணுற லெவலுக்கு போயிட்டான். இந்த மாதிரி நிறைய தடவை சூசைட் பண்ணுறேன்னு என்னை பயமுறுத்திய அவன் கூடவே இருக்க வச்சுட்டான். இப்போது அதோட முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த உலகத்தில் இல்லை, இறந்தும் போயிட்டேன். இதுக்கு முழுக்க காரணம் உங்கள் பையனை தான் சேரும். அண்ட் இது ஒரு பாவமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் சாகும்போது ஒரு டிவோட்டியாக தான் இறந்துருக்கேன். அதாவது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பெண்ணாக தான் இறந்து போயிருக்கேன். இந்த பாவம் உங்கள் குடும்பத்தையே கண்டிப்பாக சும்மா விடாது. இதுக்கான ஒரு பரிகாரமும் இருக்குது. அது என்னென்னா, என்ன நீங்கள் குலதெய்வமாக வழிபடுங்க. அப்படி நீங்கள் குலதெய்வமாக வழிபட்டிங்கன்னா என்னோட ஊக்கம் கொஞ்சம் குறையும். ஸோ இதனால் உங்கள் குடும்பத்தையும் நான் நல்லா பார்த்துப்பேன். அண்ட் உங்களுக்கும் நான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த மதன் இவங்க ஃபேமிலி சுத்தமாக அக்செப்ட் பண்ணலை. எங்களாலாம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு அந்த விஷயத்த புறக்கணிச்சிடுறாங்க. இப்படியே ஒரு சில மாதமும் போகுது. இந்த ஒரு சம்பவம் எக்ஸாக்டாக நடந்த அதுக்கு அடுத்தடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் டன் கணக்கில் வந்துட்டே இருக்குது. ஒரு ப்ராப்ளத்தை இப்போ கிளியர் பண்ணனா அடுத்த கஷ்டம் லைனில் நிற்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம் கண்டினியூ வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கஷ்டத்தை இவங்க லைஃப் டைமில் இது வரைக்கும் இவங்க பட்டதே இல்லை. அந்த லெவலுக்கு இவங்களுக்கும் கஷ்டம் வருது. இது எல்லாத்துக்குமே அந்த இறந்து போன பொண்ணு தான் காரணம் அப்படின்னு இவங்களுக்கும் தெரிய வருது. இப்படியே இவங்க பையனான பெரிய பையன் மணி அவருக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில மாதத்தில் அவருக்கும் குழந்தை பிறகுது, ரெட்டை குழந்தைங்க. பட் அந்த குழந்தை அந்த வயிற்றுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு பெரிய அதிர்ச்சியோட பயந்து போகிறாங்க. அதுக்கு ரீசன் அந்த ரெட்டை குழந்தைங்க 2 குழந்தைங்களோட தோல், அதாவது உடம்புல இருக்கிற அந்த தோல் பார்க்க எப்படி இருக்குன்னா பாம்பு தோல் மாதிரி இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த குழந்தைங்க மனுஷங்க மாதிரி தான் இருந்துட்டுருக்காங்க. இருந்தாலும் அவங்க உடம்பு ஃபுல்லாக தோல் எல்லாமே, எல்லா தோலுமே தலையிலேருந்து கால் வரைக்கும் பாம்பு தோல் மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. இந்த குழந்தைங்க பிறந்த ஒரு சில நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மதன் அவங்க அம்மா உடம்புல அந்த இடத்துல அந்த இறந்து போன ஆன்மாவும் வர ஆரம்பிக்குது. வந்ததுக்கப்புறம் சேம் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. என்ன நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுங்க, என்ன நீங்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையும் வராது, உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் பண்ண பாவத்துக்கு, நீங்கள் பண்ண தப்புக்கு அதுதான் பரிகாரம். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த ஒரு ஆன்மாவும் போயிடுது. இதுக்கப்புறம் இவங்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா இது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால இவங்களும் அந்த ஒரு ஆன்மாவை, அந்த ஒரு பேயை இவங்களும் குலதெய்வமாக ஏற்றுக்கிறாங்க. ஸோ இப்படி ஏற்றுக்கிட்ட விஷயத்தை ப்ரூவ் பண்ணோம் அப்படின்றதுனால அந்த குலதெய்வத்துக்கு இவங்க பூஜையும் பண்ணுறாங்க. அதாவது படையல் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக அந்த இறந்து போன அந்த ஒரு பொண்ணை குலதெய்வமாக, அதாவது அந்த இறந்து போன பொண்ணு குலதெய்வமாக ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த குழந்தை, அந்த 2 குழந்தை பிறந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த குழந்தை அடுத்த அந்த பூஜை முடிஞ்ச அடுத்த 16வது நாள்லையா அந்த குழந்தைங்க உடம்புல இருக்கிற அந்த பாம்பு தோல் அது எல்லாமே மறைஞ்சு ஒரு சாதாரண மனுஷங்க தோல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உருமாறினதா சொல்லியிருக்காங்க. அப்படி இறந்து போன அந்த ஒரு பொண்ணை தான் இவங்க காட்டேரியா வழிபட்டு இருக்காங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும், இப்போ மட்டும் இல்லை, இன் ஃபியூச்சர் வரைக்கும் அந்த காட்டேரியா தான் இவங்க குலதெய்வமாக வழிபடுறதா இவங்களே சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் 2000 விழுப்புரம்லேயும் நடந்திருக்கு. இதை கேட்கும்போது உங்களோட தோட்டம் என்ன, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.